பல்வேறு செய்திகளை இங்கே வலியுறுத்தி சொன்னார். ஆனால் அமெரிக்காவிலேயே சுதந்திர போராட்டத்திலே 1925 பிறந்து 18வது சுதந்திர போராட்ட களத்துக்கு வந்தார். காந்தி அவர்களுடைய நிலையை வெளியே இயக்கத்திற்காக தங்களுடன் பயின்ற கல்லூரி மாணவர்கள் திரட்டி போராட்ட காலத்திலே அவர் மீது குற்றச்சாட்டு உருவாக்கி அவர்களை சிறையில் அடைந்தார்கள். அந்த சிறையிலே தான் மிக கடுமையான கொடுமைகளை சந்தித்து மிக பெரிய வீசியை வைத்திருந்த அவருக்கு போலீஸ் அதிகாரி தன்னுடைய சிகரெட் புகையாக அந்த வீசையை முழுமையாக நீக்கினார் என்றுதான் செய்தி சொல்லுது. அந்த வகையிலே அதற்கு பின்னால் வீசை இல்லாமலே வாழ்ந்தாலும் மிகப்பெரிய இழப்போடு பல்வேறு வகையான போராட்டம், அதாவது குறிப்பாக விவசாய விடுதலை போராட்டம், கூலி உயர்வு போராட்டம் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு என்ற பல்வேறு காலகட்டங்களிலே அவர் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். மேலும் அவர் 10 பேரோடு பிறந்தவர் போல இருக்கு. இவர் 3வது பிறந்தது போல இருக்கு. இவருக்கு பின்னாடி 7 குழந்தைகள் இருக்கிறார்கள். 10 பேரோடு ஸ்ரீரங்கம் என்கிற ஊரில் பெரிய குடும்பத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். அந்த காலத்தில் ஒரு செல்வந்த குடும்பமாக தான் அது இருந்திருக்கிறது. அந்த செல்வந்த குடும்பத்தில் இருந்து சாதாரண மக்களுக்காக போராட துணிவது என்பது மிக மிக கடினம். அந்த அடிப்படையில் இவர் மிகப்பெரிய தியாகங்களை செய்து சொந்த ஆசாபாசங்களெல்லாம் இழந்து திருமணம் செய்து கொண்டாலும் 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறது போல இருக்கு. 2 மருமகங்களும் இழந்திருக்கிறார்கள். 2 மகன்களும் இருக்கிறார்கள் போல இருக்கு. இவங்களுடைய மனைவியும் இழந்திருக்கார். என்றாலும் இவர் தொடர்ந்து தினம் தினம் போராட்ட களத்துக்கு வருவதும் போராளிகளை ஊக்குவிப்பதும் போராளிகளுக்கு என்றென்றும் துணை நிற்பதும் இவருடைய ஒரு தினசரி வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. இவருக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக 2 முறை விருதுகள் வழங்கியிருக்கிறார்கள். எழுத்துக்கள் மேடையில் வழங்கிய பணத்தை அங்கேயே மீண்டும் கட்சி பணிக்காக திரும்பி கொடுத்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்ததால இன்னும் கட்சிக்காரர்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்திருக்கிறார். சிபிஐ காரர்களுக்கு திருப்பி கொடுத்திருக்கிறார். 50,000 தான் கொடுத்தார்கள். அதுபோல இவருக்கு சிபிஐ ஒரு நிவாரண நிதியாக 1 கோடி ரூபாய் வசூலித்துக் கொண்டார். அதையும் இவர் மீண்டும் கட்சி பணிக்காக திருப்பி கொடுத்திருக்கிறார். அந்த அளவில் மிகப்பெரிய தியாகத்தோடு வாழ்ந்த தலைவரின் வழியில் என்றென்றும் அனைவரும் பயணிப்போம். எளிய மக்களுடைய விடுதலைக்காக எழுத்துக்கள் திருமாவளவன் அவருடைய பாதையிலே நாங்களும் பயணிப்போம். உங்களையும் எங்களோடு அழைக்கிறோம். தலைவர் நல்லதம்பி வழிகாட்டியதை போல நீங்களும் மிகவும் போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்ற நேரத்தை கேட்டு ஐயா அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் தொழிலாளர் விடுதலை